இன்னைக்கு நான் ரொம்ப சீக்கிரமா செய்யக்கூடிய ஒரு ரெசிபியை தான் செய்ய போறேன். அதுதான் உருளைக்கிழங்கு பரோட்டா. நம்ம எல்லாருக்குமே உருளைக்கிழங்கு பரோட்டா எப்படி செய்யறதுன்னு தெரியும். ஆனா இது கொஞ்சம் வித்தியாசமானது. நம்ம ஒரு அவசரத்துல இருக்கும்போது மாவு பிசையறதுக்கு அப்புறம் ஸ்டஃபிங் செய்யறதுக்கு நேரம் இல்லாதப்ப இந்த உருளைக்கிழங்கு பரோட்டா ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். என்னோட வீட்ல நாங்க ஸ்கூலுக்கு போகும்போது இல்லாட்டி நான் படப்பிடிப்புக்கு போகும்போதெல்லாம் இதுதான் கரெக்டான பிரேக்ஃபாஸ்ட். இங்க என்கிட்ட 2 பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு இருக்கு. நான் இத வேக வச்சுட்டு அப்புறம் துருவி வச்சிருக்கேன். எப்பெல்லாம் நான் உருளைக்கிழங்கு ரெசிபியை செய்யறனோ, அதாவது கபாப் இல்லாட்டி பரோட்டா செய்யும் போதெல்லாம் வேக வச்ச உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவேன். அப்பெல்லாம் உருளைக்கிழங்கு பாத்தீங்கன்னா குக்கர்ல ஒரு 2 விசில் மட்டும் வேக வச்சுட்டு அப்புறம் அடுப்பை அணைச்சிருவேன். இதனால பாத்தீங்கன்னா உருளைக்கிழங்கு கொல கொலன்லாம் ஆகாது. ஒருவேளை இந்த ரெசிபிக்கு நீங்க உருளைக்கிழங்க ஒரு 3 இல்லாட்டி 4 விசில் வேக வச்சுட்டா அப்புறம் உருளைக்கிழங்கு நிறைய தண்ணீர்ல ஊறிட்டு அது கொல கொலன்னு ஆயிரும். அதுக்கப்புறம் அதை வச்சு ஒண்ணுமே செய்ய முடியாது, ரொம்பவே கஷ்டமா ஆயிரும். அதை வச்சு நம்ம பண்ணுனா அப்புறம் உருளைக்கிழங்கு பரோட்டா மாதிரி அது வராது. சோ அதை கவனமா பாத்துக்கோங்க. இப்ப நான் இதுல சேர்த்துக்க இங்க என்கிட்ட இந்த கொத்தமல்லி இருக்கு. நான் இத சேர்த்துக்கிறேன். அப்புறம் இந்த மசாலா அப்புறம் வெங்காயம் இந்த மாதிரி பொருட்கள் எல்லாத்தையும் உங்க சுவைக்கு ஏத்த மாதிரி நீங்க அதுல போட்டுக்கலாம். அப்புறம் இங்க என்கிட்ட கொத்தமல்லி இருக்கு. இது முழு கொத்தமல்லி தான். இத நான் நல்லா நசுக்கி எடுத்திருக்கேன். இந்த உருளைக்கிழங்கு பரோட்டால நசுக்கின கொத்தமல்லிய சேர்த்தா இதோட சுவை ரொம்ப நல்லா இருக்கும். இங்க என்கிட்ட ஓமம் இருக்கு. இதையுமே நான் சேர்த்துக்கிறேன். நான் ஓமம் அதோட கொத்தமல்லின்னு இந்த ரெண்டையுமே 1/4 டீஸ்பூனா எடுத்திருக்கேன். அப்புறம் இங்க நான் முன்னாடியே வெட்டி வச்சிருந்த இந்த ஸ்ப்ரிங் ஆனியனை இது கூட சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இது பிடிக்கலனா நீங்க இதை போட வேண்டாம். உலர்ந்த மசாலாக்களை வச்சிருக்கேன். இது 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1 டீஸ்பூன் சிவப்பு மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூனுக்கு மேங்கோ பவுடர் இருக்கு. இந்த உருளைக்கிழங்கு பரோட்டால ரொம்ப லேசான புளிப்பு சுவை வரும்போது அதோட சுவை ரொம்ப நல்லா இருக்கும். எல்லா மசாலாக்களையும் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம இந்த உப்பை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னா சீரகம், இஞ்சி, பூண்டுன்னு இதை எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை பொறுத்தது. இப்ப நீங்க நினைக்கலாம் நான் எந்த அளவுக்கு உப்பை சேர்த்திருக்கேன்னு. ஆனா வெயிட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு சொல்றேன். அது என்னன்னா இதுல நான் அதிகமாலாம் உப்பை சேர்க்கல. நான் இதை எல்லாமே ஸ்டஃபிங் மாதிரி தான் கலந்திருக்கேன். அப்புறம் இங்க என்கிட்ட இந்த மாவு இருக்கு. இது நம்ம ரோட்டில பயன்படுத்துவோம்ல, அதே சாதாரண மாவு தான். இப்ப நான் அதை எடுத்துட்டு உருளைக்கிழங்குல கலந்துக்கிறேன். இங்க என்கிட்ட 1 கப் மாவு இருக்கு. ஆனா நான் இங்க 1/2 கப் மாவை விட கொஞ்சம் குறைவா தான் எடுத்திருக்கேன். இப்ப நம்ம எல்லாத்தையும் கலக்கிக்கலாம். நீங்க இதுல தண்ணிய பயன்படுத்தாம பாத்துக்கோங்க. ஏன்னா உருளைக்கிழங்குல இருக்குல்ல அந்த ஈரப்பதம், அதை வச்சுதான் நம்ம மாவை தயார் செய்யணும். இங்க நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்ல போறேன். உங்களுக்கு உருளைக்கிழங்கு ரொம்ப மென்மையா கொல கொலன்னு தண்ணி மாதிரி இருக்கிற மாதிரி தோணுச்சுன்னா அப்ப உருளைக்கிழங்க கொஞ்ச நேரத்துக்கு நீங்க ஃப்ரிட்ஜ்ல வச்சுக்கோங்க. அப்புறம் அது ரொம்ப சீக்கிரமாவே கெட்டி ஆயிரும். அதுக்கப்புறமா நீங்க அதுல கோதுமை மாவு இல்லாட்டி மைதா மாவுன்னு எதை வேணாலும் சேர்த்துக்கலாம். ரொம்ப குறைவாதான் உறிஞ்சும். இப்ப பாருங்க, நான் எத்தனை உருளைக்கிழங்கு எடுத்திருந்தேன், அதுல 1/2 கப்புக்கு தான் மாவை சேர்த்திருந்தேன். இப்ப ரொம்ப அருமையான மாவு ரெடி ஆயிருச்சு. அதோட இது ரொம்ப சீக்கிரமாவே ரெடி ஆயிருச்சு. மாவெல்லாம் முன்னாடியே ரெடி பண்ணி வச்சிருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்ல. நம்ம பரோட்டாவை உருட்ட ஆரம்பிச்சுக்கலாம். எவ்வளவு நல்ல மாவு ரெடி ஆயிருக்குன்னு. இப்ப இதுல இருந்து நான் துண்டுகளா சீக்கிரம் எடுத்துக்கிறேன். இப்ப நான் ஒரு பகுதியை எடுத்திருக்கேன். இப்ப பரோட்டாவை சீக்கிரமா உருட்டலாம். இப்போ ஒரு பாகத்தை எடுத்துட்டு கொஞ்சமா வரமாவை பயன்படுத்திக்கோங்க. இதனால இது உடையறதுக்கான வாய்ப்பு இல்லை. இப்ப நம்ம பரோட்டால இருக்கிற அந்த வெடிப்பு வராத மாதிரி எல்லா பக்கத்தையும் நல்லா இப்படி மூடிக்கலாம். இப்ப பாருங்க, ரொம்பவே சுலபமா உருட்டிக்கலாம். இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அப்புறம் இது ஒட்டெல்லாம் செய்யாது.
அதோட இத சுடுறதுக்காக நான் சூடான பேன்ல இப்படி போட்டுக்கிறேன். இப்ப இத திருப்பி போட்டுக்கலாம். இப்ப ரெண்டு பக்கமும் வெந்ததுக்கு அப்புறமா நான் எண்ணெய், நெய் இல்லாட்டி வெண்ணெய்னு எதை வேணாலும் இதுல போட்டுட்டு அப்புறம் சுட்டுக்கலாம். இப்ப இந்த பரோட்டால நான் கொஞ்சமா எண்ணெயை சேர்த்துட்டு அப்புறம் சுட்டுக்கிறேன். இன்னைக்கு நான் இந்த பரோட்டாவை உருளைக்கிழங்குல செய்யறேன் அப்படிங்கறது உங்களுக்கு தெரியும். ஆனா சில சமயங்கள்ல நான் இந்த பரோட்டாவை சக்கரவள்ளி கிழங்கு இருக்குல்ல, அந்த கிழங்குல கூட செய்வேன். சக்கரவள்ளி கிழங்கு ரொம்பவே ஆரோக்கியமானது. அதனால நீங்க உருளைக்கிழங்குக்கு பதிலா அந்த சக்கரவள்ளி கிழங்கு கூட பயன்படுத்திக்கலாம். கூடவே அதுல நிறைய நார் சத்து இருக்கு. ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல செய்யக்கூடிய பரோட்டா ரெடி ஆயிருச்சு. நான் எல்லாத்தையும் செஞ்சுக்கிறேன். சோ ரொம்ப சூடான சீக்கிரமா செய்யக்கூடிய பரோட்டா இங்க ரெடி ஆயிருச்சு. எவ்வளவு அருமையா இருக்கு. மாவு செய்யணும், ஸ்டஃபிங் செய்யணும் அப்படிங்கிற டென்ஷன்லாம் இல்ல. எல்லா பொருட்களையும் ஒன்னா கலக்கி செஞ்சிடலாம். இங்க நான் ஒரு சர்விங் பிளேட்டை எடுத்திருக்கேன். இப்ப இது உங்க விருப்பம் தான். இதை எது கூட சாப்பிடணுங்கிறது நீங்க தயிர் கூட இல்லாட்டி சட்னி கூட இல்லாட்டி என்ன மாதிரி டீ கூட வேணாலும் சாப்பிடலாம். நான் இத காலை உணவா சாப்பிட ரொம்ப விரும்புவேன். சுவை ரொம்ப நல்லா இருக்கும். தயாராயிருச்சு ஈஸியா செய்யக்கூடிய உருளைக்கிழங்கு பரோட்டா. எவ்வளவு மென்மையான பரோட்டா. மார்னிங் செட் ஆச்சு.